நேத்தி நான் போட்ட ரிப்போர்ட்ல கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு ரேர் ஜெனட்டிக் ப்ராப்ளம் பத்தி பார்த்திருந்தோம். இது யூசுவலா ஆண்கள்ல வருது. 46XXY அப்படிங்கிற கண்டிஷன். இதுல என்னன்னா ஒரு ஃபீமேல் குரோமோசோமான எக்ஸ் அடிஷனலா இருக்கும். ஆனா இவங்க மேல்ஸ் தான், அப்சல்யூட்லி ஜெனட்டிக் மேல்ஸ். ஆனா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீமேல் குரோமோசோம் இருக்கும். இதனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் லீனா டாலா இருப்பாங்க, கொஞ்சம் போன்ஸ் வீக்கா இருக்கும், ஹார்ட் வீக்னஸ், டயபிட்டிஸ் அதிகமா இருக்கிறது, அவங்க ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஃபர்டிலிட்டிக்கு எதுக்கு வருவாங்க? யூசுவலா நான் எங்க கிட்ட பேபி இல்லன்னு வருவாங்க, ஸ்பெர்ம் இல்லன்னு சொல்லிட்டு பண்ணுவோம். ஏசோஸ்பெர்மியா இருக்கிற எல்லாருக்கும் நாங்க ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணுவோம். அப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கிடைச்ச பேஷண்ட் தான் இவங்களுக்கு. சோ நாளைக்கு இவங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா, ஒரு அட்வான்ஸ் டெக்னிக் கால் மைக்ரோ டிசி அப்படின்னு இருக்கு. அதை நல்ல ட்ரெயின்டு ஆண்ட்ராலஜிஸ்ட் பண்றதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இப்போ மேஜர் சிட்டிஸ்ல இருக்கு. அது பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 40%, 140 பேருக்கு ஸ்பெர்ம்ஸ் கிடைக்குது. அண்ட் அவங்களோட ஸ்பெர்ம்ஸை யூஸ் பண்ணியே நமக்கு பேபி கொடுக்க முடியுது ஐவிஎஃப் மூலமா அப்படிங்கறதையும் ஆய்வுகள் சொல்லுது. அந்த பேபிஸ் எப்படி இருக்கும், will they perform well, எவ்வளவு பேருக்கு ஸ்பெர்ம் கிடைக்கும், இதெல்லாம் பத்தி ஒரு ஜெனட்டிக் கவுன்சிலிங் அண்ட் ஆண்ட்ராலஜிஸ்டை மீட் பண்ணி அவங்க கவுன்சிலிங் எடுத்துக்கிறது தான் நம்ம யூஸ்வலா இந்த பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ.